ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. ஸ்டாலின் மரியா, பாண்டா எல்லாம் சேர்ந்து அதாவது எடப்பாடி பழனிசாமி கூட வந்து டிவிகே வந்து ஜாயின் பண்ணிடணும், கூட்டணி வச்சிடணும். கூட்டணி வைக்கலன்னா 15 சீட்டு தான். கூட்டணி வச்சா ஒரு 100-150 மேல போய் ஆட்சியை பிடிக்க முடியும். இதை விஜய் உணர்வார்னு நம்புறேன் அப்படின்னு ஒரு நரேட்டிவ் எல்லாரும் ஒரே மாதிரியே வேற வேற ஆங்கிள் போட்டானுங்க, ஏமாத்தி. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போட்டானுங்க. இப்ப இவன் ஒரு கார்டு போடுறான், ஒரு ட்வீட் போடுறான். நியூஸ் சேனல்ஸ் பீயிங் ட்ரோல்ட் அட் காட் லெவல். இறங்கி செய்யறாங்க, நியூஸ் சேனல்ல ட்ரோல் பண்றது இறங்கி செய்யறாங்கன்னு இவனும் வந்து ஒத்துக்கிறான். இந்த ஜேடி ட்ரோலோட அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆயிடுச்சு. மேபி அதுக்கு நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டாக கூட இருக்கலாம், சைபர் கிரைமில் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு. இவரோட அக்கௌண்ட்டை வந்து தூக்கி விட்டாங்க. இப்படி இந்த இந்த இதெல்லாம் பாருங்க, எவ்வளோ லோகோஸும் இருக்கும் எல்லா சேனல்லையும். கேப்டன் சேனல்ல, சன்னி நியூஸ்ல, தந்தியில, கலைஞர் டிவில, ஜூபிட்டர் நியூஸ்னு ஒன்று, இப்படி பல சேனல்களை இவனுங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்கானுங்க. ஏதோ கண்டித்த முதல்வர் விசிக தலைவரான திருமாவளவன் அவர்கள் புதிய ஹேர் ஸ்டைலுடன் அறிவாலயத்துக்குள் நுழைந்ததால் அதிருப்தி அடைந்த முதல்வர் திருமாவளவனை கண்டித்ததாக அப்படின்னு ஒரு செய்தியை போடுறான். அப்படி போடுறான். இப்படி எல்லா செய்திகளையும் பரவி விட்டு என்ன கொண்டு வந்து நிப்பாட்டுறான்னா, இது எல்லாத்தையும் பண்ணது சேகுவாரான்னு நிப்பாட்டுறான். இங்க எல்லாத்தையும் பண்ணது சேகுவாரா. சேகுவாரா தான் பல ஐடிகளை வச்சிருக்கான். அவனே ஒரு ஸ்பேஸ்ல சொல்லியிருக்கான். அவன் வந்து சங்கீதாவையும் அவன் தான் வந்து பர்சனலாக டீச் பண்ணியிருக்கான்னு சொல்கிறான். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, சரி நீ என்ன பண்ணு, எந்தெந்த ஐடியெல்லாம் இப்படி கிரியேட் பண்ணியிருக்கோ, செய்தி நிறுவனங்கள் பேரில் கிரியேட் பண்ணியிருக்கோ, அது எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கோ. யாராக இருந்தாலும் சரி, செய்தி நிறுவனமாக இருந்தாலும் சரி, தாவேக்காவோட ஒரு நல்ல ஒரு சோத்துல உப்பு போட்டு திங்கிறவனாக இருந்தாலும் சரி எடுத்துக்கோ. இந்தந்த ஐடி எல்லாமே அசிங்கமாக ட்விட்டரில் இயங்குது, இந்தந்த ஐடி எல்லாமே கேவலமாக இயங்குது அப்படின்னு மார்க் பண்ணி எடுத்துக்கோ. இது எல்லாமே சேகுவாரா தான் இயக்குறான்னு சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடு. இதுக்கு மேலே உனக்கு ஒரு நல்ல ஆப்ஷன், இதுக்கு மேலே ஒரு நல்ல ஆப்ஷன் நானே வரேன். அவங்க எனக்கு கால் பண்ணுவாங்கல்ல, தம்பி உங்கள் ஃபோன் எடுத்துருவான்னுவாங்கல்ல, நானே எடுத்துகிட்டு வரேன். என்கிட்ட ஒரு லேப்டாப்பு, ஒரு ஃபோனு, ஒரு டேப் இருக்குது, நானே எடுத்துகிட்டு வரேன். ஓப்பன் பண்ணி பார்க்கட்டும். இல்லை நீ வேற ஏதாவது ஃபோன் வச்சிருப்ப, எப்படி அந்த ஐடியை ட்ராக் பண்ணுவாங்கல்ல, எந்த இடத்துல இருந்து இயங்குதுன்னு ட்ராக் பண்ணுவாங்கல்ல, அப்போ தெரிஞ்சிரும்ல அது எந்த நாட்டில் இருந்து இயங்குதுன்னு. ஓப்பன் பண்ணி பார்க்கட்டும். உனக்கு தில்லு திராணி இருந்துச்சுன்னா இது எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம்னு எழுதி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடு. எங்கேயாவது தள்ளி விடணும்ல கம்ப்ளைண்ட்டை. அந்த மாதிரி பண்ணுறது. ஒரு ஃபேக் ஐடியை வச்சிருக்கிறேன். அதில் நான் அதை கிரியேட் பண்ணதுக்கான அர்த்தம் என்னென்னா, இவங்க வாட்ஸ்அப் குரூப் உள்ள நான் இருக்கேன். டெய்லி பேசுறது புலம்புறதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நானாலாம் போய் சேரல. ஒரு தாவேகா நிர்வாகி எனக்கு அனுப்புனாரு. நீங்கள் வந்து இந்த சமூகத்தின் மாற்றத்தை ஏற்படுத்த விரும்பினால் தாவேகா வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து செயல்படலாம்னு ஒரு லிங்க் அனுப்புனாரு. தொட்டா வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ள போயிடுச்சு. ஒரு 4-5 குரூப்புக்குள்ள போயிட்டேன். அப்புறம் சரி இப்போ இதுலேயே நிறைய தகவல்லாம் வருதுன்னு சொல்லி நான் ஒரு ஐடியை கிரியேட் பண்ணா, அந்த ஐடி உண்மையிலே பொண்ணு ஐடின்னு சொல்லிட்டு ஒருத்தன் எனக்கு மெசேஜ் பண்ணுறான். 4வது மெசேஜ் எனக்கு கேட்குறான், கூடு விட்டு கூடு பாயலாமான்னு கேட்குறான். அவன் 5 வருஷமா இயங்கிக்கிட்டு இருக்கிறான் தாவேகா சார்பா. அவன் என்ன கேட்குறான், கூடு விட்டு கூடு பாயலாமா? எனக்கு புரியலையே, நீ டியூப்லைட்டுங்கிறான். ஆஹா, இன்ஸ்டால ஒருத்தன் வந்து கேட்குறான், டிவிகே பாய் டிவிகே கேர்ளாம். என்னன்னா ராஷ்மிகா ஃபோட்டோ பக்கத்தில் டிவிகே கேர்ளாம் அந்த ஐடி. நான் அவரான் அந்த பையன் வந்து விஜய் தேவர்கொண்டாவான். இதுதான் நம்ம அப்படின்னு அனுப்புகிறான். என் பேர் என்னன்னு உன்கிட்ட சொல்லலை, என் ஊர் என்னன்னு சொல்ல, எங்கே வேலை பார்க்குறேன்னு சொல்ல, என்னை பற்றி எந்த டீட்டெயில்னு சொல்ல, பேசி 5வது நிமிஷத்தில் எனக்கு இப்படி அனுப்புகிற, ஒன்றுமே கேட்கல. ஏன் நம்ம ஏடிஎம்கேவை ட்ரோல் பண்ணக்கூடாது, கட்சி தலைமை ஏதாவது சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டேன். உடனே லூஸு அப்படிலாம் கிடையாது, கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணு அப்படின்னா. சரி ஓகே, ஏதாவது சொன்னாங்கன்னா சொல்லு. இப்படி டீட்டெயில் கேட்க தான் இந்த ஐடியை ஓப்பன் பண்ணேன். அடுத்த 5வது ஐடி எனக்கு இந்த ஃபோட்டோ அனுப்புகிறான். இன்னைக்கு காலையில் அதோட கூத்து. இன்னைக்கு காலையில் பூஜா ஹெக்டேவும் விஜயும் வச்சு ஒரு ஃபோட்டோ போட்டு டிவிகே பாய் டிவிகே கேர்ள்னு போட்டு எனக்கு அனுப்புகிறான். யாரா நீ, என்னடா பண்ணுறீங்க? இது இவங்கெல்லாம் பாதுகாப்பு மாதிரியே தெரியலையே பெண்களுக்கு, இவ்வளோ மோசமாக இருக்க. அவங்க அஃபீஷியலான ஐடி, நான் சொல்கிறது அஃபீஷியலான ஐடி இப்படி காமமாக நடந்துக்கிறான். எனக்கு பார்த்து சரியான ஷாக்கு. ரைட்ரா, இவங்களோட நம்ம வந்து மல்லு கட்டுறது பெரிய ஆபத்துரா அப்படின்னு. அதனால திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஐடிக்கு எல்லாத்தையுமே நான் தான் யூஸ் பண்ணுறேன்னே நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. நேஷனல் கம்ப்ளைண்ட் கொடுங்க. முதலாளி பாஜக கூட கம்ப்ளைண்ட் கொடுங்க. அங்கே கொடுங்க. தமிழ்நாடு தான் திமுக கண்ட்ரோலில் இருக்குன்றீங்களா, அங்கே கொடுங்க. கொடுத்து அவங்க நடவடிக்கை எடுக்கட்டும், பிரச்சனையே இல்லை. இல்லை இந்த இதை எப்படி புரிஞ்சுக்கிடுறது? அதாவது இப்படி ஒரு படை ஒரு சமூக ஊடகங்களில் இருந்து இதை வந்து இப்படி பண்ணுறது, இதன் மூலமாக அவரை ஆக்குறதுக்கான வேலையை இவங்க செய்கிறாங்களா? தோத்துட்டாங்கன்னு வைங்களேன். எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதியில் இருக்கும்போது
இங்கே பல பேர் சூசைட் பண்ணிக்கிட்டான். ம். அப்படி இங்கே எதுவும் நடந்துடக்கூடாது. விஜய் தோத்துட்டா ம். நான் மன விரும்பி சொல்கிறேன், ஐயோ வேண்டாம் வெம்பி சொல்கிறேன், ஐயோ இனி இந்த இந்த தற்கூரி தோத்ததுக்கு வேற எவனாவது உயிரை மாய்ச்சிக்க போகிறான். ஏன்னா பண்ணுவாங்க. எம்ஜிஆர் இந்த கூட்டம் தான் நம்ம இதில் தான் எம்ஜிஆர் உடம்பு எல்லாம் விரல வெட்டிக்கிட்டாங்க. இல்லை அன்னைக்குனாலும் அவர் வெற்றி பெற்று ஒரு இதை கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, அவர் ஆட்சியில் இருந்தவர் ஏற்கனவே. ஏன்னா அவர் படத்தில் சித்தாந்தமாக பேசினார், கொள்கைகளை பேசினார், மக்களுடைய அட்டாக்ட் ஆனார். கடைசி அவர் பாடல்களில் கூட ஒரு புரட்சிகர வார்த்தைகள் இருந்துச்சு. நம்மள்ட்ட அப்படி இல்லை. நம்மள்ட்ட படத்துலலாம் புரட்சிகர வார்த்தைகளே எதுவும் கிடையாது. கடைசி படத்துல கூட பொண்ணை கழுத்துறதுக்கு தான் வந்தாரு. அதனால அது இல்லை. அதனால இப்போ இவங்கெல்லாம் ஜெயிக்க மாட்டாங்க. அதனால இவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களே ஒரு சட்டமன்ற மாதிரி ஒரு சினிமா செட்டாக போட்டுருவாங்க. இவங்களே டெய்லி போய் சிஎம் மாதிரி விஜய் உட்காந்துப்பாரு. இவங்களே ஒரு 234 எம்எல்ஏ இவங்களே நியமிச்சுப்பாங்க. இவங்களே தனியாக ஒரு உலகத்தில் வாழ்வாங்க. அவ்வளோதான். எம்எல்ஏ எங்கே இருக்காரு? டம்மியா ஒரிஜினலா? டம்மி தான். டம்மி வீட்டில் தான் இருக்காரு. வாங்க. சிஎம் எங்கே இருக்காரு? சிஎம் டம்மியா ஒரிஜினலா? ஓ டம்மி தான். அவரும் இங்கே தான் இருக்காரு. வாங்க. அவங்களுக்குன்னு தனியாக ஒரு கற்பனை உலகத்தை உருவாக்கிப்பாங்க. உருவாக்கிட்டு சட்டமன்றத்தில் அவங்களே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. நீதிமன்றம் கூட உருவாக்கிப்பாங்க. 30-40% அது எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். நம்ம தான் உண்மையான எம்எல்ஏக்கள். ஒரு நாள் இந்த மத்திய அரசாங்கம் இந்த ஆட்சியை கவிழ்க்கும். அப்போ நம்ம தளபதிக்கு ஆட்சியை கையில் கொடுத்துருவாங்க. நம்ம தான் உண்மையான எம்எல்ஏக்கள் தனியாக வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அவங்க உலகத்தில் அவங்க சிஎம் தான். அப்படி வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. நீ குஜராத்தில் பார்த்தீங்கல்ல, போலி டோல்கேட்டு, போலி போலீஸ் ஸ்டேஷன், போலி நீதிமன்றம், போலி எம்பசி, போலி காவல் நிலையம், போலி நீதிமன்றம், போலி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, போலி வங்கி, அப்படி எல்லாமே போலி பள்ளிக்கூடம், போலி மருத்துவமனை, அது மாதிரி இவங்களே ரெடி பண்ணிப்பாங்க. இவங்களே ரெடி பண்ணி இவங்களே தனி உலகத்தில் வாழுவாங்க. இல்லை இவங்களுடைய இது ரொம்ப அச்சமாக இருக்குது. நமக்கு நகைச்சுவையாக பேசினா கூட நாளைக்கு இது ஒரு சமூகத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கக்கூடிய அளவில் கூட இவங்க வேலை செய்வாங்க. சமூகத்தில் நீங்கள் நினச்சி பாருங்கள், இன்னைக்கு ஒரு அரசியல் ரீதியாக இந்த மாதிரியான பிரச்சனைகளை பண்ணுறாங்க. நாளைக்கே ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லைக்கு வந்தாச்சுன்னு சொன்னால் என்ன செய்ய முடியும்? ஏற்கனவே அனுப்ப மாட்டாங்க. ஏற்கனவே ஆதவ அர்ஜுனா புரட்சியை ஏற்படுத்தணும்னு சொல்லி அதான் சொல்கிறேன். பேரண்ட்ஸ் வீட்டிலேருந்து அனுப்ப மாட்டாங்க. போய் கலவரம் பண்ண வாங்கடான்னு ஆதவ அர்ஜுனா கூப்பிட்டாமா, நான் போய் கலவரம் பண்ணிட்டு வரேன், சப்புன்னு இருக்கு டியூஷன் போடான்ருவாங்க. ரெண்டாவது வேலைக்கு போகிறவங்கலாம் 15,000-20,000 ரூபாய்க்கு வேலைக்கு போகிறவங்க அப்பாவியான ஆளுங்க. விஜய் மோகத்துக்காக தான் வராங்களே தவிர இங்கே ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும், இங்கே ஒரு இது பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்லாம் அவங்களுக்கு கிடையாது. மேலே உட்காந்துருக்கிற அந்த 10 தரிதரம் பிடிச்சவங்களுக்கு தான் அந்த எண்ணம். கலவரத்தை ஏற்படுத்தணும், ஆட்சியை மாற்றணும், ஓட்டை பிரிக்கணுன்றது. இவங்களாம் உண்மையிலேயே அவங்களுக்கு ஏன் திமுக எதிர்க்கிறோன்னு தெரியாது, அவங்களுக்கு ஏன் மாற்றம் வேணும்னு தெரியாது, எப்படி ஊழலை ஒழிக்கணும்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. விஜய் அவ்வளோதான். விஜய்னா நல்லது பண்ணுவாரு. மற்றபடி இவங்களை நீங்க பெரிய பெரும் படை ISIS மாதிரிலாம் பெரும் படை மாதிரிலாம் நீங்க யோசிக்கவே வேணாம். இன்னைக்கு ஒரு நாள் போராட்டம் வாடானுவான், 2வது நாள் போராட்டத்துக்கு வருவீடா, போனேன் வேலைக்கு போகணுட்டு போயிடுவான். ஒரு நாள் தான் எனக்கு கேஷுவல் லீவ், அதுக்கு மேலே வர முடியாதுன்னு போயிடுவான். அவ்வளோதான் அவன் கெப்பாசிட்டி. அதுக்கு மேலே அவன் இவங்க சொல்ற மாதிரிலாம் கேட்க மாட்டான். அவன் உணர்வுபூர்வமாக வரணும் அப்படின்னா இவங்க முதல்ல உணர்வுபூர்வமாக வேலை செய்யணும். அவன் கொள்கை ரீதியாக ரெடியாகி இப்படி பெரிய பிரச்சனை பண்ணணும்னா இவங்க முதல்ல கொள்கை ரீதியாக அவங்க வேலையை செய்யணும். அப்படி இவங்க எதுவுமே செய்யலை. இல்லை இது சின்ன கூட்டம்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? விஜய்க்காக உயிரை கொடுப்போம், என்னுடைய குழந்தைய விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும்னு சொல்லி இன்னைக்கு ஒரு அம்மா. காக்கா கூட்டம் அதிகமாக இருக்கும், மரத்தில் காக்கா கூட்டம் அதிகமாக இருக்கும். ஒரே ஒரு கல் இருந்துச்சா செதறிடும். திரும்ப மறுபடியும் அந்த இடத்துல தீனிக்காக மறுபடியும் உட்காரும். அந்த தீனி தான் விஜய். செதறும் உட்காரும், செதறும் உட்காரும், அவ்வளோதான். அதுக்கு மேலே அந்த காக்கா கூட்டம் பெருசாலாம் எதுவும் பண்ணாது. ஏன்னா இது பேர் காக்கா கூட்டம் தான். நீங்கள் இந்த கூட்டம் நான் சொல்கிறல, இதுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தனும் பொருளாதார ரீதியாக சிக்கி இருக்கிறான். 20,000 ரூபா சம்பளம், நான் அவங்க டேட்டாலேருந்து தான் சொல்கிறேன், 25,000 ரூபா சம்பளம் அப்படி தான் இருக்கிறானுங்க. அப்படி இருக்கிறதுனால தான் இவங்களால கண்டினியூஸான ஒரு ஒர்க்கில் இவங்க வேணும்னே சனி ஞாயிறாக வச்சது எல்லாமே. நம்ம எல்லாரும் ஸ்கூல் பசங்களுக்காக வச்சாருன்னு இல்லை, வேலைக்கு போகிறவங்கள ஒரு நாள் லீவ் போட வைக்கணும்னா அது சனி ஞாயிறு தான் வைக்கணும்னு சொல்லி தான் பிளான் பண்ணி வச்சது. வேலையில் இருக்கிறவங்க பகுதி நேர வேலையாக இதை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆமாம், அப்படி தான் வச்சது, மாற்றினது. இப்போவுமே என்ன ஆயிடுச்சுன்னா வாரத்தில் ஒரு நாள் அது வேற மாவட்டத்தில். புரியுதுங்களா உங்களுக்கு? வாரத்தில் ஒரு நாள் தான், அதுவும் வேற மாவட்டத்தில். அப்படி பிளானை மாற்றிட்டாங்க. அப்படி நீ வேலை செய்ய அப்படின்னு பிளானை மாற்றி அதுவும் நிர்வாகிகள் கூட்டமாக மாற்றிட்டாங்க. தொண்டர்கள் கூட்டமாக இல்லை, இது நிர்வாகிகள் கூட்டம் தான் இவங்க இன்னைக்கு நடத்தினது. ஆனால் வந்தது நிர்வாகிகள் மாதிரியே தெரியல. எந்த நிர்வாகியும் அப்படி இருப்பான்னு தெரியல. அப்படி அதுதான் அந்த கட்சியோட கட்டுப்பாடு. நீங்கள் அவங்கள இவங்களை இதுக்கே நம்ம இவ்வளோ யோசிக்கணும். அவங்களோட பெரிய தலைவலி என்னென்னா,
ஒவ்வொரு வேட்பாளர் கூட 100 பேரை ஆர்கனைஸ் பண்ணணும். அங்க அதுதான் பிரச்சனை. அங்க இல்ல. ம். விஜய் வந்தாதான் வருவாங்க, பல்டாக்டர் வந்தா வரமாட்டாங்க, ம். ம். இல்ல வேற யாராவது வந்தா வரமாட்டாங்க. வந்தாலும் 2 நாள் 3 நாள் தான் இருப்பான். 45 நாள் தேர்தல் வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல. இல்லை, இந்த கூட்டங்கள்லேயே இப்போ நமக்கு பார்க்க முடியுது. ஒரு கட்சி கூட்டம்னு சொன்னால் தலைவருக்கு முன்னால் சில தலைவர்கள் பேசுவாங்க, 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் பேசுவாங்க. கடைசியில் வந்து தலைமை யாரோ அவர் பேசுவார், இல்லைன்னா கட்சியினுடைய தலைவர் பேசுவார். இங்கே எதுவுமே இல்லையே. கூடுறாங்க, இவர் வந்து 10 நிமிஷம் பேசுகிறாரு, கலைகிறாங்க, போகிறாங்க. மாவட்ட செயலாளர் அண்ணன் புகழ்ச்சிவாக, அண்ணன் இது வாழ்க, அண்ணன் இப்போ இது வாழ்க அப்படின்னு தான் பேசுவார். இந்த ஆள் வேலூரில் தஞ்சாவூரில் வந்துட்டு வேலூர் மக்களை உங்களை மறந்துட்டேன், வேலூர் என் நெஞ்சில் குடியிருக்கும் வேலூர் மக்களேங்கிற. நீ வேலூர் மக்களை மறக்கல, வேலூர் பிரச்சனையவே மறந்துட்ட. வேலூரில் கூட்டம் போட்டியே, வேலூர் பற்றி ஏதாவது பேசினியா? வேலூரில் இருக்க அடிப்படை பிரச்சனைகள் பற்றி ஏதாவது ஐடென்டிஃபை பண்ணி ஏதாவது எடுத்து வச்சியா? இல்லை. தஞ்சாவூர் வந்து பேசினேன், தஞ்சாவூரில் இந்தந்த பிரச்சனைகள் இருக்குன்னு பேசினியா? எதுவுமே பேசலை. கடைசியாக எனக்கு தெரிஞ்சு ஈரோடில் பேசினேன், சேலத்தில் பேசினேன். சேலத்தில் இருக்க அடிப்படை பிரச்சனை பேசினியா? பேசவே இல்லை. அப்போ எங்கேயுமே எந்த அடிப்படை பிரச்சனையும் பேசலை. எழுதி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. இருந்தால் தானே எழுதி கொடுக்க ஆள் வரும். எதுவுமே எழுதி தர்றதுக்கு ஆள் இல்லை. அப்போ இங்கே இருந்துட்டு அவங்களுக்கு நன்றி, நான் என் நெஞ்சில் குடியிருக்கும் வேலூர் மக்களே, இங்கே வந்து என் நெஞ்சில் குடியிருக்கும் தஞ்சாவூர் மக்களே. தஞ்சாவூர் மக்கள் நெஞ்சில் குடியிருக்கலாம், அப்புறம் இருக்கட்டும். முதல்ல தஞ்சாவூர் பிரச்சனையை இன்னைக்கு ஸ்பீச்சில் என்ன ஐடென்டிஃபை பண்ணி பேசினேன். இந்த மாவட்டத்தில் குறிப்பிட்டு இந்த பிரச்சனைகள் இருக்கு, கல்வி சார்ந்து இந்த பிரச்சனைகள் இருக்கு, வேலை வாய்ப்புகளில் இந்த பிரச்சனை இருக்கு, வளர்ச்சி சார்ந்து இது இருக்கு, பெண்கள் பாதுகாப்புல இருக்கு, விவசாயிகள் இப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி பேசினியா? இல்லையே. வழக்கம் போல நீ திமுக எதிர்ப்பு பேசிட்டுல போயிருக்க, எதுவும் பேசலையே. இல்லை, இப்போ நிச்சயமா அவருக்கு பிறகு வந்து பல தலைவர்கள் இருக்காங்க, புஷி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா உட்பட பல்வேறு நபர்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு அழுத்தம் இருக்குல்ல, நம்ம அரசியலை பேசணும், என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அது பேசணும். இந்த விஷயத்தை விஜய்கிட்ட கொண்டு போயிருக்க மாட்டாங்களா? இல்லைன்னா அவர் சோம்பேறியாக நம்ம இருந்து புஷி ஆனந்துக்கு வந்து அடுத்து அரசியலை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுனால அவரோட பிஸ்னஸே வேற. இங்க கட்சி வந்து அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸ்னஸ். நீங்க ஒரு மாவட்ட செயலாளர் தாண்டி கீழே இருக்க பகுதி அளவில் தலைவர்கள் பொருளாளர்களை போடுவாங்க. 6 மாசம் வச்சிருப்பாங்க, இல்லை 3 மாசம் அந்த பொறுப்புல வச்சிருப்பாங்க. டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, போதும் நீ கிளம்பு, உன் மேலே எஃப்ஐஆர் இருக்கு, உன் மேலே நடவடிக்கை சரியில்லை, நீ கட்சி பண்ணி சரியில்லை, கிளம்புன்னு அமுச்சு விட்ருவாங்க. அவன் அந்த பதவிக்கு 6 லட்சம் 3 லட்சம் 10 லட்சம் கொடுத்துருப்பான், கிளம்புன்னு அமுச்சு விட்ருவாங்க. அதே பதவி ஏற்கனவே காசு வச்சுட்டு ரெடியா இருப்பான், நீ வந்து உட்காருன்னுவாங்க. மறுபடியும் அவனை 3 மாசம் 5 மாசத்துல தூக்கிடுறது. இந்த பிசினஸை தான் புஷி ஆனந்த் பண்ணிருக்காரு, கன்சல்டன்சி மாதிரி பண்ணிருக்காரு. வேற எந்த வேலையும், எந்த நம்பிக்கையில வராங்க, விஜய் பார்க்கணும், அவ்வளவுதான், வேற எந்த நம்பிக்கையும் கிடையாது. விஜய் ஜெயிச்சா சிஎம் நினைச்சிட்டாங்க. 234 நம்ம ஜெயிக்க வேணாம், விஜய்னா மட்டும் ஜெயிச்சா போதும், அதுலயே நம்ம சிஎம் நினைச்சிட்டாங்க. அவ்வளவுதான், அவர் ஜெயிச்சிட்டாருன்னா அவ்வளவுதான், அதுவே நம்ம எல்லாரும் சிஎம் தான் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஓகே ஓகே. ஆனா பெரும் துன்பமாக தான் இருக்கு அவர்களுடைய இந்த கட்சி நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்கும்போது. தமிழகத்தை வந்து ஒரு மோசமான பாதைக்குள்ளால கூட்டிட்டு போறாங்களோ இந்த மக்களை அப்படிங்கிறதையும் நம்ம என்ன தோணுது. பார்ப்போம் வரக்கூடிய நாட்களில் அவர் என்ன பேசுறாரு, அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் என்னதாக இருக்குன்னு சொல்லி. நன்றி, நிச்சயமாக நேரத்துக்கு நன்றி. தோழர்.